Hi guys, welcome to SK channel. நான் உங்க சிவா. நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண போறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டில் இருக்க வாட்டர் கேன் எடுத்து சென்டர் பகுதியை கட் பண்ணியிருக்கிறேன். அதை கட் பண்ணி அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 9 பீசஸ் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த வாட்டர் கேனில் ஒரு சென்டர் பகுதி கட் பண்ணி 9 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த 9 பீசஸுமே ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம மடக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், 9 வாட்டர் கேனையுமே பீசஸுமே நான் ஹார்ட் ஷேப்பில் மடக்கி வைக்கிறேன். பாருங்கள், இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் மொத்தம் 9 பீஸுமே நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ மடக்கி வச்ச இதில் நூல் சுற்றுறேன் நான். இப்போ ஒரு இதில் மட்டும் நான் நூல் சுற்றுறேன். பாருங்கள், ஒரு பீசஸில் மட்டும் நான் நூல் சுற்றுறதை காமிச்சிருக்கேன். பேலன்ஸ் 8 பீஸ்லேயும் நான் சுற்றுறதை காமிக்கலை. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த ஒரு பீசஸில் மட்டும் நான் நூல் சுற்றுறதை காமிக்கிறேன். இப்போ 9 பீசஸ்லேயுமே நமக்கு தேவையான கலரை சுற்றிக்கணும், நூல் சுற்றணும். வாங்க வீடியோ கொடுப்போம். நூல் சுற்றி முடிச்சாச்சு. நூல் சுற்றி முடிச்சுட்டு லாஸ்ட் பீசஸை கொஞ்சம் நம்ம இதில் சிசரில் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், 9 பீசஸ்லையுமே நான் நூல் சுற்றி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நூல் சுற்றினதை நம்ம ஒட்டணும். எப்படி ஒட்டணும், லைன் ஃபார்ம் பண்ணி ஒட்டுறன்றதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஒரே மாதிரி கலர் இருக்குது, 3 கலர் ஒரு கலர் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். இப்போ எப்படி ஒட்டுறன்றதை பாருங்கள். சூப்பர் க்ளூ வச்சு அதை ஒட்டணும். நம்ம எப்படி ஒட்டுன்றதை பாருங்கள். இப்போ 3 கலரும் ஒன்றுமே ஷேஃபாக வச்சு இப்போ சூப்பர் க்ளூ வச்சு நம்ம அதை ஒட்ட போகிறோம்.
இப்போ 3 கலரையும் ஒட்டியாச்சு. அடுத்து 2 கலரை நம்ம அதுக்கு கீழே அந்த ஹார்ட்டின் ஷேப் வச்சு ஒட்டணும். சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டுறோம் பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு ஹார்ட்டினை லாஸ்ட்டு எண்டில் கீழே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பர் க்ளூ வச்சு அடுத்து கீழே ஒட்டிட்டேன். இப்போ அடுத்து பேக் சைடு இன்னொரு சைடு 2 கலர் செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்து பேக் சைடு திருப்பி இந்த சைடு ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து இன்னும் 2 கலரை இந்த சைடு மேலே வச்சு நம்ம ஒட்டுறோம் வாங்க. இந்த ஒரு பீசஸையும் லாஸ்ட்டு எண்டில் நம்ம அதையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ஒட்டினது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஒரு நூல் எடுத்து எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் எடுத்து அதை சேஃபாக கட் பண்ணி ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சுருக்கிறேன். அந்த பாலை நம்ம கீழே எண்டில் அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கட்டி விடுறோம். இந்த பாலை அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.